Hello friends, Assalamualaikum. Welcome back to our channel Traditional Adupangarai. சாம்பாருக்கு மேட்சான முட்டைக்கோஸ் கொத்துக்கறி பொரியல் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் யூஸ் பண்ணி முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் இப்படியே போட போகிறதில்ல, இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், பட் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இன்றைக்கி. வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். கறியை எப்போவுமே போட்டதுமே உடனே மூடிடணும், அப்போ தான் வாசம் அதிலே இருக்குதா சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறியில் உள்ள தண்ணி வற்றி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரையும் நல்லா சுருளை கிண்டிடணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது வத்துறதுக்குள்ளே முட்டைக்கோஸை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வெட்டாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி வற்றி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. எப்போவுமே சமையலுக்கு வதக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கரெக்டான பக்குவத்தில் வதக்கி எடுத்துட்டோம்னாலே ரொம்ப ருசியாக இருக்கும். அரைகுறையாக வதக்கி போட்டாலும் கூட அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கிளறிட்டு தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சு எடுத்துடலாம். கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு 6 விசிலுக்கு பிறகு கறி நல்லா வெந்துருச்சு. இது கூட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/4 மூடின்னு கூட சொல்லலாம். இதை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் விழுதுகளையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போது முட்டைக்கோஸ்க்கு 1 விசில் போதும். இப்போ 1 விசில் விட்டு எடுத்துட்டேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். 2 in 1 எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.